பாத்தியா, நீ தள்ளி போனதும் லேப்டாப் ஒழுங்கா ஒர்க் ஆகுது. ஏய், நான் ரீல்ஸ் பார்க்கறது உனக்கு பிரச்சனையா? ஆமா. ஓகே. இப்போ வேலை பார்க்கறதா உனக்கு முக்கியமா? ஆமா. ஏய், புருஷன் உன் பக்கத்துல குத்துக்கல்லு மாதிரி உட்கார்ந்துருக்கேன். இப்போ மெயில் ரொம்ப முக்கியமா? முக்கியம்தான். என்ன ஆச்சு? மறுபடியும் அதே இஷ்யூ. அதான் இப்ப ரீல்ஸ் பார்க்கலையே. அதுதான் நானும் யோசிக்கிறேன் சீனு. நீ மொபைல் யூஸ் பண்றதுனால லேப்டாப் ஒர்க் பண்ணலன்னு நினைச்சேன். இப்போ நீ பக்கத்துல இருக்கிறதுனால ஒர்க் பண்ண மாட்டேதுன்னு தோணுது. நீ கொஞ்சம் தள்ளி போ, நான் செக் பண்ணி பார்க்கறேன். என்னடா அது? ஒரு கணவனுக்கு ராத்திரியில வர சோதனை இப்படியா இருக்கும்? ஐயோ. ஏய், பாத்தியா பாத்தியா பாத்தியா, இப்ப ஒர்க் பண்ணுது. நீ பக்கத்துல வந்தா லேப்டாப் மக்கர் பண்ணுது. பொண்டாட்டிக்கு பக்கத்துல புருஷன் வந்தா லேப்டாப் மக்கர் பண்ணுதாமே. என்னடா புது உருட்டா இருக்கு யப்பா. சரி, நீ பக்கத்துல வரியா? நான் காட்டுறேன். இதோ வரேன். இங்க காட்டு. பாத்தியா, லேப்டாப் ஒர்க் பண்ணல. எனக்கும் ஆச்சரியமா தாண்டா இருக்கு. ஆனா இத நம்பிதானே ஆகணும். நீ பக்கத்துல வந்தா ஏதோ எரர்னு காட்டுது. நீ தள்ளி போனா லேப்டாப் நல்லா ஒர்க் பண்ணுது. சீனு, நீ கொஞ்ச நேரம் வெளியில இரு. நான் வேலையை முடிச்சுட்டு கூப்பிடுறேன். சரி. பொண்டாட்டி சொன்னா கேட்கணும். அதுதான் இல்லற வாழ்க்கைக்கு இனிமை சேர்க்கும். சீனு பக்கத்துல வந்தா ஏன் இந்த லேப்டாப் ஒர்க் ஆக மாட்டேங்குது? இது எப்படி?